சரி, இன்றைக்கி நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்திங்கன்னா, நம்ம வந்து எல்லாமே முடிஞ்சிருச்சு அப்படின்னு நினைக்கும்போது, இதுக்கு மேலே எதுவுமே இல்லைடா, அவ்வளோதான் எல்லாம் முடிஞ்சு போச்சு அப்படின்னு நினைக்கும்போது, லாஸ்ட் செகண்டில் ஒரு ஹோப் கிடைக்கும். லைக் இதை வந்து கரெக்டான எக்ஸாம்பிள் எப்படி சொல்கிறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஏதாவது ஒரு படத்தில் எடுத்துக்கோங்க. எனக்கு ஸ்பெசிஃபிக்காக இப்போ டக்குன்னு எந்த படமும் மண்டைக்கு ஞாபகம் இல்லை. ஏதாவது ஒரு படத்தில் எடுத்துக்கோங்க. அந்த படத்தில் வந்து அந்த இம்பார்ட்டண்ட்டான கேரக்டர் வந்து இறந்துருச்சு அப்படின்ற மாதிரி காட்டுவாங்க. அவ்வளோதான், அந்த கேரக்டரே இதுக்கப்புறம் இல்லை அப்படின்னு காட்டும்போது, ஆனால் அந்த படம் போகும்போது அந்த கேரக்டரோட விரலோ ஏதோ ஒன்று லைட்டாக அசையும். இப்போ கரெக்டான எக்ஸாம்பிள் கிடச்சிருச்சு. என்ன அப்படின்னா, ஹார்ட் பீட் எத்தனை பேர் பார்த்துருக்கீங்க? நான் வந்து ஹார்ட் பீட்டோட ஒரு வெறித்தனமான ஃபேன். அதில் வந்து அந்த செகண்ட் சீசனோட லாஸ்ட் எபிசோடில் என்ன ஆகும், ரீனா வந்து பொழைப்பாங்களா இல்லையா அப்படின்ட்டு ரொம்ப ஒரு அந்த மாதிரி ஒரு டென்ஷன் பில்டப் ஆகிட்டு இருக்கும்போது கடைசியாக முடித்தது வந்து எப்படி முடிச்சிருப்பாங்க, ரீனாவோட கை வந்து அசையுது அப்படின்ற மாதிரி முடிச்சிருப்பாங்களா. அந்த மாதிரி இது எல்லாமே முடிஞ்சு போச்சு அப்படின்னு நினைக்கும்போது அந்த கடைசி செகண்டில் ஒரு ஹோப் கிடைக்கும். அந்த ஹோப்பை வந்து வேர்ட்ஸில் சொன்னால் எப்படி இருக்கும் அப்படின்றது வந்து நான் ஒரு 4-5 லைனில் எழுதியிருக்கேன். அது என்ன அப்படின்றது வந்து ஃபஸ்ட்டு பார்ப்போம். தொடராது என்று நினைத்த கதை இன்று தொடர்கதையாய் ஆனதென்ன, பரவாது என்று நினைத்த கொடி இன்று வீட்டின் கூரையானதென்ன, முளைக்காது என்று நினைத்த விதை இன்று முப்போகம் விளைந்தது என்ன, பூட்டி வைத்த வாசல் முன்னே பூக்கோளம் கிடப்பதென்ன. இது வந்து படித்த உடனேவே புரியுது, இருந்தாலும் நான் வந்து சொல்கிறேன். தொடராது என்று நினைத்த கதை இன்று தொடர்கதையாய் ஆனதென்ன அப்படின்றது வந்து இதில் இருக்க எல்லா லைனுமே வந்து நீங்கள் உங்கள் லைஃபோட பொருந்துகிற சுச்சுவேஷன் கூட எடுத்து போட்டுக்கோங்க. ஏன்னா ஒருத்தருக்கும் ஒரு பெர்ஸ்பெக்டிவ் இருக்கும். அந்த ஒரு நிகழ்வுகள் நடந்திருக்கும். அது நம்ம யார் இதுதான் நடந்திருக்கும்னு சொல்கிறதுக்கு. அந்த மாதிரி இப்போ தொடராது என்று நினைத்த கதை இன்று தொடர்கதையாக ஆனது என்ன அப்படின்னா, இப்போ இந்த பர்சன் நம்மளோட லைஃப்பில் இல்லை, இவங்களோட புக்கே நான் எழுதி முடிச்சிட்டேன், இவங்களுக்கு இதுக்கு மேலே ஒரு சாப்டர் கூட இடம் இல்லைன்னு நினச்சி நம்ம வச்சுக்கிட்டு இருக்கும்போது வால்யூம் 2ன்னு ஒரு புக்கு ஸ்டார்ட் ஆகும். மேபி சொல்ல முடியாது. அந்த மாதிரி இது இங்கேயோட முடிஞ்சிருச்சுன்னு நான் நினச்சேன். ஆனால் வந்து இன்னும் இது இருக்குது போல், இதுக்கு இன்னும் ஒரு எண்டு வரல, மேபி இட்ஸ் கோயிங் டு ப்ரொலாங்குன்ற மாதிரி. பரவாது என்று நினைத்த கொடி இன்று வீட்டின் கூரை ஆனதென்ன அப்படின்றது வந்து நம்ம ஒரு விஷயத்தை வந்து பர்பஸ்லெஸ்ஸாக செய்கிறது. அதுக்கிட்டேருந்து நமக்கு எந்த ஒரு இப்போ ஏதோ ஒன்று செய்கிறோம், ஆனால் அதுக்கான ஒரு நமக்கு கிடைக்கக்கூடிய ஒரு விஷயம் அதுக்கு எதுவும் இல்லை. சும்மா ஒரு இன்டென்ஷன் இல்லாமல் போகிற போக்கில் செஞ்சுட்டு போகிறோம். ஆனால் அது வந்து பிற்காலத்தில் நமக்கு ரொம்ப பெரிய உதவியாக வந்து சேருது அப்படிங்கிற மாதிரி. பரவாது என்று நினைத்தக்கூடிய இதெல்லாம் எதுக்கு, சரி சும்மா வைப்போம், சும்மா இது பண்ணிடுவோம், இது பண்ணுறதுல என்ன இருக்குது அப்படின்ற மாதிரி பண்ண ஒரு விஷயம் அது வந்து நாளை பின்ன நமக்கு ரொம்ப பெருசாக உதவி பண்ணியிருக்கு அப்படின்ற மாதிரி சொல்கிறது தான். இன்று வீட்டின் கூரையானதுன்றது வந்து என்னோடய வீட்டோட ரூஃபையே வந்து அது கவர் பண்ணி ப்ரொடெக்ட் பண்ணிகிட்ருக்கு. ஸோ வந்து பேசிக்காக நான் ஒரு இன்டென்ஷன் இல்லாமல் பண்ண ஒரு விஷயம் இப்போ எனக்கு வந்து ஒரு ப்ரொடெக்ஷன் தருது அப்படின்னு சொல்கிறது தான். முளைக்காது என்று நினைத்த விதை இன்று முப்போகம் விளைந்தது என்ன அப்படின்றதுனா, இப்போது நம்மக்கிட்ட ஹோப்பே இருக்காது, ஹோப்லெஸ்ஸாக ஒரு விஷயம் பண்ணுவோம். என்ன சொல்கிறது, இது வராது. மேபி இது வந்து எனக்கு எக்ஸாமில் நிறைய டைம் நடந்திருக்கு. நான் என்ன தான் ஒழுங்காகவே படித்தாலுமே நான் வந்து சில எக்ஸாம்ஸ்க்கு ஜென்யூனாக நான் படிக்காமல் தான் போவேன். ஒரு நான் நிறைய எக்ஸாம்ஸில் ஃபெயில் ஆகிருக்கேன். இதில் சொல்கிறதுல என்ன வைக்கும், ஒரு பார்டர்லைன் பாஸ் மார்க் கூட வராதுன்னு நினச்சிட்டு இருக்கும்போது அட்லீஸ்ட் ஒரு பாஸ் மார்க் வந்துடும். எக்ஸாக்டாக அந்த பாஸ் மார்க் வந்துடும். இப்போ 30-35 தான் பாஸ் மார்க் அப்படின்னா, ஒரு சரி நான் வந்து நம்ம இந்த வாட்டியும் ஃபெயில் தான் ஆக போகிறோம்னு நினச்சிட்ருக்கேன். அந்த டைமில் ஒரு பாஸ் மார்க், சரி ஓகே போய் தலை இந்த ஒரு வாட்டி தப்பிச்சு போ அப்படின்ற மாதிரி ஒரு பாஸ் மார்க் வந்துடும்ல. அந்த மாதிரி முளைக்காது என்று நினைத்த விதை இன்று முப்போகம் விளைந்தது என்ன அப்படின்றது. அதுதான் ஹோப்லெஸ்ஸாக ஒரு விஷயம் பண்ணிவிட்டு நம்ம எதிர்பார்க்காத அந்த நேரத்தில் அது கூட அவுட்புட் வரும்போது ஒரு ஹாப்பினஸ் கிடைக்கும்ல.
அதுதான். பூட்டி வைத்த வாசல் முன்னே பூக்கோலம் கிடப்பது என்ன அப்படின்றது வந்து அவ்வளோதான். இது வந்து இதுக்கு மேலே ட்ரையாக தான் இருக்க போகுது என் லைஃபே அப்படின்னு நினச்சிட்டு இருக்கும்போது அதை வந்து செரிஷ் பண்ண போகிற மாதிரி ஒருத்தர் வருவாங்கள்ல, அது ஒருத்தரோ இல்லை ஒரு பொருளோ, நம்ம வந்து எல்லாத்தையுமே ஒரு நபர் தான் நமக்கு வந்து சாட்டிஸ்ஃபை பண்ணுவாங்க அந்த மாதிரி சொல்ல முடியாது. ஏதோ ஒரு சின்ன விஷயம், நமக்கு பிடிச்ச ஒரு பொருள் கூட நம்மளை வந்து ஃபுல் பண்ணலாம், நம்மளோட எம்டி ஹார்ட்டை வந்து ஃபுல் பண்ணலாம். அந்த மாதிரி எனக்கு இதுக்கு மேலே எதுவுமே இல்லை அப்படின்னு நினச்சிட்டு இருக்கும்போது கரெக்டாக வந்து நம்மளை வேல்யூ பண்ணுற மாதிரி, இல்லை நமக்கு பிடிச்ச விஷயங்களை வேல்யூ பண்ணுற மாதிரி ஒருத்தவங்க வருவாங்கள்ல, அதை சொல்கிறது தான் வந்து இது அவ்வளோதான். யார் வீட்லேயோ ரசம் தாளிக்கிறாங்க, அந்த நெடி இங்கே வரைக்கும் வருது. சரி, இந்த கவிதை இதோட அவ்வளோதான். இதை பற்றின ஏதாவது கருத்துக்கள் உங்களுக்கு இருந்தால் மறக்காமல் கமெண்ட்ஸில் சொல்லிட்டு போங்க. அண்ட் உங்களுக்கு ஏதாவது கஸ்டமைஸ் கவிதைகள் தேவைப்படுது அப்படின்னா நம்மளோட இன்ஸ்டாகிராம் பக்கத்துக்கு டிஎம் பண்ணுங்கள், இல்லை கமெண்ட்ஸில் சொல்லுங்கள், நான் அதுக்கேற்ற மாதிரி எழுதி தரேன். அண்ட் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. அடுத்த வீடியோவில் பார்க்கலாம்.